அம்மா இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்களா, அது என்ன இடம்? ஓ, இந்த இடமா? இது காவல் காக்கிற இடம். இது ஃபுல்லாக காஃபி எஸ்டேட், சில்வர் ஓக், கமலா ஆரஞ்சஸ், அப்புறம் பெப்பர், கிராம்பு, பிரியாணி லீவ்ஸு, இந்த மாதிரி ஏற்காடு அப்படின்னால இந்த இதுதான் வளரும். காவல் காக்கிற இடம் தான் இது. நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குளிராக இருந்தாலும் எவ்வளோ குளிராக இருந்தாலும் இங்கே நெருப்பு போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல காவல் காத்துட்ருப்பாங்க. அதுதான் இந்த இடம். நான் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே இருக்கிற செடிங்களெல்லாம் பார்த்தீங்களா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. வாடவே வாடாது. இப்போ இந்த வெதருக்கு எப்பவுமே இது வாடவே வாடாது. அதாவது சம்மரில் ரொம்ப பயங்கரமான வெயில் அடிக்கும் போது தான் இது என்ன பண்ணும், வாடும். அது வரைக்கும் இது இப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ இந்த செடிங்கள்லாம் வாடாமல் நல்லா செழுமையாக இருக்கிறனால இங்கே உட்காந்து நீங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் வாடி போச்சுன்னா அந்த வாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வாடி போகுது அப்படின்றது என்ன இங்கிலீஷ் சொல்றியா? சியர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். சியர், SERE, சியர். இந்த புல்லு சீக்கிரமா வாடி போயிடும். The grass will sear soon. The plants will sear soon. The plants are seared. அப்போ seared அப்படின்னா வாடி போகுது. இந்த இயற்கைங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம். இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு நமக்கு 1000 கண்கள் இருந்தால் கூட பத்தாது. நமக்கு பிடிச்சவங்களோட, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம போகிறதுன்றது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த கொடி பாருங்க, அந்த மரத்தை நம்பி அதை சார்ந்து அப்படியே மேலே ஏறியிருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏற்காட்டில் நாகலூர் அப்படின்ற பகுதியை தாண்டி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகான இயற்கை காட்சி இருக்குது. இந்த காவை காக்கிற இடத்துக்கு கார்ட் ரூம் இல்லாட்டினா செக்யூரிட்டி கேபின் அப்படின்னு சொல்லலாம்.